வணக்கம் நண்பர்களே. இரவில் அடிக்கடி சிறுநீர் வருதா? அதற்காக 2 உலர் பழங்களை வச்சு இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இரவு மணி 2 மணிக்கு ஒரு முறை எழுந்து போகிறது, திருப்பி மறுபடியும் 4 மணிக்கு எழுந்து போகிறது. இந்த மாதிரியான நிலை உங்களுக்கு இருக்குதா? ஒரு நாள் ஒரு இரவுலையே 3-4 தடவை எந்திரிக்கிறீங்களா? 3-4 தடவை எந்திரிக்கிறது ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. இதனால் உங்களுக்கு தூக்கம் கெடும், உடல் பலவீனமாக ஆகும். இது வயசு மட்டும் இல்லைங்க, அவங்க உடலுக்குள்ள இல்லை ஒரு பிரச்சனைனாலையும் இது ஏற்படும். ஸோ வயசும் ஒரு காரணம், உடல் நிலையும் ஒரு காரணம். இதுக்கு 35 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, இரவில் அடிக்கடி சிறுநீர் வர்ற பிரச்சனை இன்னைக்கு 90% வீடுகளில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்காக நீங்கள் மாத்திரை இல்லாமல் வீட்டிலே கிடைக்கிற 2 சாதாரண உலர் பழங்களை வச்சு உங்களுடைய தூக்கத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறோம், எப்படி அந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற சொல்யூஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஃபஸ்ட்டு இது எதனால் அடிக்கடி சிறுநீர் வர்றது அப்படிங்கிறக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு காரணம் என்னென்னா பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, உங்களுடைய சிறுநீர் பை பலவீனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வரும். இன்னொன்று, புரோஸ்டேட் பெருசாகிறது, அதாவது ஆண்களுடைய அந்த சிறுநீர் பை பெருசாகிறதுனால ஆண்களுக்கு அந்த மாதிரி ஆகும். இன்னொரு காரணம் என்னென்னா சர்க்கரை வியாதி இருந்தாலும் அடிக்கடி சிறுநீர் வரும். அடுத்து, உங்களுடைய நரம்புகள் ரொம்ப சோர்வாக இருக்குது, வீக்காக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். உங்கள் உடலில் நீர்ச்சத்து சமநிலையில் இல்லாமல் இருந்தாலும் வரும். இன்னொரு காரணம், வயசு ஆக ஆக இந்த பிரச்சனை வரும். ஸோ ஹார்மோன் சேஞ்ச், அந்த ஹார்மோன் சேஞ்ச்னாலையும் இந்த பிரச்சனை வரும். முக்கியமாக என்ன தெரியுமா, இது ஒரு நோயே இல்லை, இது உங்கள் உடம்பு தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏதோ ஒரு வியாதி நம்மளுக்கு வந்துருச்சு அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது உடம்பு காட்டக்கூடிய ஒரு சிக்னல் தான். பயப்பட வேண்டாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் சாதாரணமாகவும் எடுத்துக்கிறக்கூடாது. ஏன்னா உங்களுடைய தூக்கம் கெடுதில்ல. இந்த தூக்கம் கெடுறதுனால உங்களுடைய உடலில் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே அங்கே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கிறது. அதாவது மூளை சரியாக ஓய்வு எடுக்காமல் போகுது, அதனால சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ரத்த அழுத்தம், சுகர், இது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கவே செய்யாது. மறதி அதிகரிக்க ஆரம்பிக்கும், உடல் ரொம்ப சோர்வு அடைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் எரிச்சல் ஏற்படும், மன அழுத்தமும் ஏற்படும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு உலர் பழங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த 2 உலர் பழங்கள் என்னென்னா, ஒன்று பேரிச்சம்பழம், இன்னொன்று உலர் திராட்சை. பேரிச்சம்பழத்தை இங்கிலீஷில் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உலர் திராட்சை ரெசின்ஸ் சொல்லுவோம். உலர் திராட்சையில் 2 கலர் இருக்குது, ஒன்று கருப்பு இருக்குது, ஒன்று க்ரீன் இருக்குது. நம்ம எந்த உலர் திராட்சை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, இது ரொம்ப விலையும் கம்மியானது. ஸோ இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுக்கு உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும் இந்த 2 உலர் பழங்களையும் நீங்கள் எடுக்கும் பொழுது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒரு பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் இந்த பிரச்சனைக்கு மருந்துன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக தான் பேரிச்சம்பழம் எப்படி முக்கியமானது, அது என்ன மாதிரியான வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது பேரிச்சம்பழத்தில் மெக்னீஷியம் இருக்குது, அது உங்களுடைய நரம்புகளை அமைதிப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி அதில் பொட்டாசியம் இருக்குது, இது சிறுநீர் பையை பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதில் இயற்கையாகவே சுகர் இருக்குது. ஸோ இரவில் பலவீனமாக ஆகாமல் வராமல் இருக்கிறத அது தடுக்கிறது உதவி பண்ணுது. அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய சிறுநீர் பை இரிட்டேஷனை குறைக்கிறதுக்கு, எரிச்சல் தன்மையை குறைக்கிறதுக்கு அந்த பேரிச்சம்பழம் உதவி பண்ணுது. குறிப்பாக இரவில் உங்களுடைய சிறுநீர் பை ஓவர் ஆக்டிங் ஆகாமல் அதை தடுக்கிறதுக்கு, கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு உதவி பண்ணுது.
அடுத்து 2வது உலர் திராட்சை. உலர் திராட்சையுடைய நன்மைகள நம்ம பார்த்துரலாம். உலர் திராட்சையில இரும்பு சத்து இருக்குது. இதனால உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதில ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது. இதனால உங்களுடைய சிறுநீர் பைய அங்க ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்து உதவி பண்ணுது. அதே மாதிரி இது இயற்கையாகவே இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய நரம்புகளை பலமாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த உலர் திராட்சையில் மைல்டு டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால பகல் டைமில் அந்த யூரினை வெளியே போகிறதுக்கான அந்த தன்மையை இந்த உலர் திராட்சை ஏற்படுத்துது. ஸோ நீங்கள் பகலில் சரியாக நீங்கள் யூரினை வெளியேற்றிட்டீங்கன்னா இரவு நேரங்களில் இந்த அடிக்கடி போகிறது தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் 3 மெத்தட் இருக்குது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது, நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் இரவில் ஊற வச்சு சாப்பிடக்கூடிய மெத்தட் தான். இதுக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 பேரிச்சம்பழம், 5 உலர் திராட்சை எடுத்துகிட்டு இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கிற தண்ணியில் இதை நல்லா வெதுவெதுப்பான சூடான 1 கப்பு தண்ணி குடிக்கிற தண்ணியில் இந்த 2 பொருட்களையும் ஊற வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்சிட்டு, அதாவது வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த 2 உலர் பழங்களையுமே எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும். ஏன்னா அந்த தண்ணியில் முழு சத்துக்களும் இறங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 7 நாட்கள் இல்லைனா 10 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இரவு நேரத்தில் அந்த சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு தூக்கம் சூப்பராக. அடுத்து நம்ம 2வது மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஃபாஸ்ட்டான மெத்தடு. நிறையா வேலை பார்க்குறவங்க காலையில் இந்த ட்ரை பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம 2வது மெத்தடை நம்ம சொல்கிறோம். இது இரவு உணவுக்கு பின்னாடி சாப்பிடக்கூடியதான். நீங்கள் டைரெக்டாகவே ஒரு பேரிச்சம்பழம், 4 உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி குடிக்க வேணாம். அப்படி ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த சிறுநீர் பையில் ஏற்பட்ட அந்த எரிச்சல் இது எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். நைட் டைமில் நீங்கள் யூரின் போகிறதுக்கு எந்திரிக்கிற அந்த டைமும் குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது 5-7 நாள்லேயே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் தொடர்ந்து 5-7 நாட்கள் நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்களே மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய மெத்தடு இருவேளை எடுக்கிற மெத்தடு. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு. இது உங்களால் முடியும்னா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா காலையிலையும் நைட்லேயும் சேர்த்து நம்ம எடுக்க போகிறோம். முக்கியமாக அதிகமாக எனக்கு அடிக்கடி யூரின் பிரச்சனை 6-7 டைம் நைட்டில் நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் 1 பேரிச்சம்பழம், 3 உலர் திராட்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் காலையிலையும் சாப்பிடுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 பேரிச்சம்பழம், 2 உலர் திராட்சையை எடுத்து சாப்பிடுங்க. நல்லா வாயில் போட்டு நல்லா மென்றிட்டிங்கன்னா இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா, உங்களுடைய நரம்புகள் பலத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய சிறுநீர் பை நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஏன்னா சிறுநீர் பை வீக்காகிறதுனால தானே யூரின் அடிக்கடி வருது. ஸோ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் 2 வேளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு 2-3 நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த அடிக்கடி யூரின் வர்றது, அந்த ஃப்ரீக்வென்சி, அதாவது நீங்கள் 4-5 முறை எந்திரிச்சிருப்பீங்கள்ல அந்த முறை 2 முறையாக நீங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2-3 நாட்களே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து 10 இல்லைனா 14 நாட்கள் செய்ங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி செஞ்சு சாப்பிட்றது யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னா, இரவில் நீங்கள் 2லேருந்து 5 தடவை கூட சிறுநீர் கழிப்பீங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நைட்டில் தூக்கமே வரல அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ இனிமேல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 40 வயசில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ப்ரோஸ்டேட்டோட ஆரம்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சுகர் இருக்கிறவங்க மாடரேட், அது ரொம்ப கம்மியான அளவில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னா கடுமையான கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி சுகர் லெவல் வந்து 300 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இரவு 7 மணிக்கு பிறகு அதிக அளவில் தண்ணி குடிக்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நைட் டைமில் டீ காஃபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். நண்பர்களே, தூக்கம்தான் உண்மையான மருந்து. தூக்கம் இல்லைன்னா பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் ஆழ்மைப்படுத்துறதுக்கு இந்த 2 உலர் பழங்களை சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த பிரச்சனை வந்து சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.